இது லோகேஷ் படம் மாதிரி இல்லையாடா, அவன் வாடகை அடிக்கலையாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இது ஒரு படமே கிடையாது ப்ரோ. எனக்குலாம் இந்த படம் பார்க்க வந்துட்டு ஏன்டா இவ்வளோ தூரம் வந்தோம்னு சொல்லிட்டு காண்டாகி போச்சு. படம் முடியறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி எடுத்த படத்தை லிஸ்ட் போட்டு இந்த படத்தை பார்க்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் காண்ட் ஆயிருவீங்க. அந்த அளவுக்கு இருக்கும் இந்த படம். இப்போ இந்த படத்தை எடுத்தவர் தான் கைதி எடுத்தாருன்னு சொன்னா இது நம்பவே முடியல என்னால். அப்படி ஒரு படத்தை எடுத்துட்டு இப்படி ஒருவேளை லோகேஷுக்கும் நம்ம தலைவருக்கும் சிங்க் ஆகலையா, இல்லை என்ன பண்ணி வச்சிருக்கானுங்க ஒன்றுமே புரியல. படத்தில் ஒன்றுமே இல்லை ப்ரோ. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் எனக்கு புரியல. இதை கதை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒன்று 10 வாட்டி பார்க்கணுமான்னு தெரியல. விக்ரம் எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஸ்கிரிப்டாக இருந்தாலும் அவங்களுக்கு படம் புரிஞ்சிடும். இதில் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் இப்படி, செகண்ட் ஹாஃபும் இப்படி. நாங்களும் எதுக்கு இந்த படத்துக்கு வந்து நாங்களும் ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி தான் படம் வந்துருக்கு. மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. படம் சுத்தமாக ஒன்றுமே இல்லை ப்ரோ. படம் ஸ்டார்ட் பண்ணி 1 மணி நேரம் எதுக்குடா எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். லோகேஷ் படம் மாதிரியே இருக்காது. 100% லோகேஷ் படமாக இருக்கும்னு அவர் சொன்னார் இல்லையா, 20% கூட இந்த படம் லோகேஷ் படம் கிடையாது. இன்டர்வல் பிளாக் பேங்காக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்லாம் சூப்பராக இருக்க போகுது. அனிருத் இதுக்கப்புறம் சம்பவம் பண்ண போகிறாரு எதிர்பார்ப்பீங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக படம் படுத்துரும். இது என்னடா ஆக்ஷன் படம் அப்படின்ற மாதிரிலாம் தோணும். இது ஒரு ஆக்ஷன் படமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படம் எடுத்திருக்கேன், தலைவரை வச்சு என்னால் என்னெல்லாம் பண்ண முடியும் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாப்புல. ஒன்றுமே பண்ணல அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். படம் வந்து நீங்கள் ஹைப்போட வராதிங்க தயவு செஞ்சு. படத்துக்கு வரீங்க அப்படின்னா நார்மலாக வாங்க. லோகேஷ் படம் இதுக்கு முன்னாடி கைதி எடுத்திருக்காரு, மாஸ்டர் விக்ரம்லாம் பண்ணியிருக்காரு, லியோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை சுத்தமாக மைண்ட்லேருந்து தூக்கி எரிஞ்சிருங்க. ஒரு புது டைரக்டர் இந்த படத்தை எடுத்திருக்காரு, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. லோகி டைரக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம அனிருத்தெல்லாம் அடிச்சு கொல்லணும். அவனெல்லாம் சாங்கெலாம் நல்லா போட்டுட்டு படத்தில் பேக்ரவுண்ட்ஸ் ஒரு பிஜிஎம் ஒன்றுமே இல்லை. ஏதோ சும்மா ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு படம். ஸ்டார்டிங்கில் இருந்து ஒரு மணி நேரம் ஏதோ மந்தமாக போய்கிட்டு இருக்கு. என்னடா இது அப்படின்ற மாதிரி. நம்ம வேற யாரோ படத்துக்கு வந்து உட்காந்துருக்கோம்டா அப்படின்ற மாதிரி. லோகி படமான்னு சொல்லி யோசிக்கிறேன். இது ஆமாம் லோகேஷ் படம் தான் சொல்லி நானே என்னை வந்து ஏமாத்திக்கிட்டு இந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன். ஓகே தான் ப்ரோ, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை ப்ரோ படம். என்ன மிஸ் பண்ணாங்கன்னா அவ்வளோவா எல்லாம் அந்த ஸ்டார் காஸ்ட் அதிகமாக அவங்கள ஃபோக்கஸ் பண்ணால கதை லைட்டாக கொஞ்சம் அடி ஆகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் அங்கங்கே லேக் ஆகிற மாதிரி இருக்குது. ஸ்டார் காஸ்ட்டு அவங்க ரைட்டிங் கொஞ்சம் இது ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க ரைட்டிங்லாம் கொஞ்சம் பீக்காக, இப்போ நாகார்ஜுன் ரைட்டிங்காக அவர் ரைட்டிங் பீக்காக இருந்துச்சு. அதனால் வந்து கொஞ்சம் கதை கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாததுனால சாட்டிஸ்ஃபை இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் போனாங்கன்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. லியோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற லெவலில் இருக்கும், செகண்ட் ஹாஃப் சொல்லிட்டாங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லை, செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு ஓகே பண்ணிட்டாங்க. அதில் ஃப்ளாஷ்பேக்கு நல்லா இருக்காது, இல்லை ஃப்ளாஷ்பேக்கு நல்லா இருக்கு. ஃப்ளாஷ்பேக் மட்டும் அந்த விண்டேஜ் சச்சிங்கெல்லாம் வச்சு அதை வச்சு மாஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு பீடி இப்படி வச்சு அப்படி பண்ணிட்டு அதை ஒரு மாஸ் பண்ணிட்டாங்க. அதனால ஓகே செகண்ட் ஹாஃப். இது லோகேஷ் படம் மாதிரி இல்லையாடா, அவன் வாடகை அடிக்கலையாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆமாம், இதே கைதிலாம் எப்போ இந்த படத்தை எடுத்தவர் தான் கைதி எடுத்தாருன்னு சொன்னால் இது நம்பவே முடியல என்னால். அப்படி ஒரு படத்தை எடுத்துட்டு இப்படி ஒருவேளை லோகேஷுக்கும் நம்ம தலைவருக்கும் சிங்க் ஆகலையா, இல்லை என்ன பண்ணி வச்சிருக்கானுங்க ஒன்றுமே புரியல. இது ஒரு படமே கிடையாது ப்ரோ. எனக்குலாம் இந்த படம் பார்க்க வந்துட்டு ஏன்டா இவ்வளோ தூரம் வந்தோம்னு சொல்லிட்டு காண்டாகி போச்சு. படம் முடியறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு. லியோ மாஸ்டர் கம்பேர் பண்ணும்போது அவங்களாம் மாஸ்டர் வந்து பயங்கரமாக அதை விட்டுருங்க. லியோ செகண்ட் ஹாஃப் சொதப்பி வச்சுருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்குள்ளே கூட சேர்க்க முடியாது. நீங்கள் அதுலையாவது நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு சில பல சீன்ஸ் இருக்கும். லியோ எடுத்துக்கிட்டா கிளைமேக்ஸ் சீன் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் மகா மட்டும் அன்பறிவு தான் இந்த படத்துக்கு சன் மாஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்குது. இப்போது அதுதான் எனக்கே தெரியல. அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கு, இதுக்கு இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க, என்ன இந்த படத்தில் வல்கராக இருக்குது, ஒரு கெட்ட வாரத்து கூட இந்த படத்தில் வரல, எல்லாத்தையுமே அவங்களே மீட் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு யூபையை வந்திருக்கலாம். ஆனால் ஏன் கொடுத்தாங்க இது வரைக்கும் அந்த படம் பார்த்து எனக்கே தெரியல. மேபி மோனிகா சாங் கொடுத்துட்டானுங்களான்னு தெரியல, அதுவுமே பெருசாக ஒன்றும் இருக்காது. ஆனால் சர்டிஃபிகேட்டுக்கு இந்த படத்துக்கு சம்மந்தமே கிடையாது. வயலன்ஸுமே பெருசாக இல்லையா, அதான் சொல்கிறேன். ஏன் இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட்? வயலன்ஸ் இருந்து நீ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க தான் கொடுத்துருப்பேன். மேபி சில பல டெட் பாடி எரிப்பானுங்க, ஸோ அதனால் கொடுத்தாங்களோன்னு தோணுது. நானே அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், இதனால் கொடுத்துருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி படம் வர்த்தலாம் இல்லை ப்ரோ. லியோவில் கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா சூப்பராக கொண்டு போனாங்க. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் அப்படியே சுழிச்சு விட்டார் லோகேஷ். இதில் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் இப்படி, செகண்ட் ஹாஃபும் இப்படி. நாங்களும் எதுக்கு இந்த படத்துக்கு வந்து நாங்களும் ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி தான் படம் வந்துருக்கு. பார்க்கலாம், எந்த ஒரு ஹைப்பும் இல்லாமல் நார்மலாக வந்து இந்த படத்தை பார்த்துட்டு நார்மலாக ஓகேப்பா அப்படின்னு சொல்லி சும்மா இப்படி தட்டிட்டு லைட்டாக கை தட்டிட்டு போகலாம், அவ்வளோதான். ஏதோ புது டைரக்டர் ஒரு படத்தை எடுத்திருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு வாங்க. இதுக்கு முன்னாடி எடுத்த படத்தை லிஸ்ட் போட்டு இந்த படத்தை பார்க்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் காண்ட் ஆயிருவீங்க. அந்த அளவுக்கு இருக்கும் இந்த படம்.
மற்றபடி பெருசாக கூலி பற்றி அவ்வளோதான் ஒன்றுமே இல்லை. படம் ஆவரேஜ் என்னைய பொறுத்தளவுக்கு அவ்வளோதான். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு படம். என்ன பிடிச்சிருக்கு? எல்லாமே தலைவர் படம் எல்லாமே பிடிக்கும். அவர் படம் எல்லாமே பிடிக்கும். நல்லா இருக்கு. கண்டிப்பா நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்ன பிடிச்சிருக்கு? நல்லா இருந்துச்சு. நாகார்ஜுன ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஓகே. என்ன பிடிச்சிருக்கு? நாகார்ஜுன ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. நல்லா பண்ணிருந்தாரு. ரஜினி படமா நாகார்ஜுன ஆஃபீஸ் டைம் ஆகுது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ தான், செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. லாஸ்ட் 20 மினிட்ஸ் பயங்கரம் ப்ரோ படத்துல. பயங்கரமா லாஸ்ட் 20 மினிட்ஸ். எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததுக்கு செகண்ட் ஹாஃப் சாட்டிஸ்ஃபை. செகண்ட் ஹாஃப் அந்த மேன்ஷன் ஃபைட்ல இருந்து கிளைமேக்ஸ் 20 மினிட்ஸ் பயங்கரம். கிளைமேக்ஸ் தான் ப்ரோ படத்திலேயே. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த உபேந்திரன் என்ட்ரி, மேன்ஷன் ஃபைட்டு, கிளைமேக்ஸ், மோனிகா சாங், வேற எதுவும் இல்லை. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் செகண்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவ்வளோவா சொல்ற மாதிரி அவ்வளோவா இல்லை ப்ரோ. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரஜினி எப்பவும் போல மாஸ் பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டா அவ்வளோ ஃபைட் சீன்லாம் அவ்வளோ இல்லாமல் இந்த படத்தில் ரொம்ப ஃபைட் சீன் அதிகமாக இருந்து கொஞ்சம் ஆக்ஷன் சீன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. இந்த கேமரா மொக்க போட்டு கேமரா வச்சு அதெல்லாம் வச்சு பார்க்கனால எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோரியே இல்லை ப்ரோ, ஸ்டோரியே இல்லை. அவரு ஃப்ளாஷ்பேக் தான் ஸ்டோரியே. அந்த ஸ்டோரி வந்து கிளைமேக்ஸில் அந்த 20 நிமிஷம் தான். புரியல. அவரு நரேட் பண்ணியிருக்காரு நல்லா ஸ்டோரி. அதாவது செகண்ட் ஹாஃப்ல தான் பொறுமையாக போகுது. ஒருத்தர் போயிட்டு எப்படி போறாரு அதெல்லாம் தான் கதை. அதான் அவர் படம் எப்பவும் பண்ற மாதிரி தான். ஒருத்தர் போயிட்டு விஜய் எப்படி உள்ளக்குள்ள இருந்து அந்த மாதிரி பண்ற மாதிரி தான் இதுவும் அதே மாதிரி தான். வேற ஒன்றும் ரெண்டும் ஈக்குவல் தான் ப்ரோ. பெட்டர்லாம் சொல்ல முடியாது. ஈக்குவல் தான். லோகேஷ் கனகராஜ் மூவி இல்லை அது. லாஸ்ட் அந்த பாட்டு பவர் ஹவுஸ் அது பயங்கரம் ப்ரோ. நானும் முன்னாடியே போட்டு வேஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். கிளைமேக்ஸ்ல கரெக்டா படத்துல எந்த போர்ஷன் நல்லா இருக்குதோ அந்த போர்ஷன்ல சாங்க போட்டிருக்காங்க. பல கேம்பியோ இந்த படத்தில் இருக்கு இல்லையா, அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. நீங்கள் தேட்டருக்குள்ளே கூட போய் பாருங்கள், யாரெல்லாம் புதுசாக கேமியோ கொடுக்குறாங்களோ எதுக்குமே யாருமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. நான் கண் கூட பார்த்துட்டு வந்திருக்கேன். உப்பர்னா என்ட்ரி கொடுக்குறாப்புல அதுக்கு எந்த ஒரு செலிப்ரேஷனும் கிடையாது. அமீர் கான் எதுக்கு வந்த அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்துக்கும் அவருக்கு சம்மந்தமே இல்லை. இப்போ ரோலக்ஸை கடைசியில் விக்ரமில் கொண்டு வந்து சேர்த்தாங்க இல்லையா, அந்த மாதிரி கொண்டு வந்து சேர்த்து வச்சிருக்காங்க. செகண்ட் பார்ட் லீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டே என்னால் பார்க்க முடியல. செகண்ட் பார்ட்லாம் தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. லோகேஷ் கனகராஜுக்கு நான் ஒன்றே வந்து தான் சொல்ல விரும்புகிறேன். ஆஸ் அ ஃபேனா, நீங்கள் வருஷம் எங்களுக்கு படம் கொடுக்க வேண்டாம். ஸ்கிரிப்டுக்கு மட்டுமே 1.5 வருஷம் 2 வருஷம் நல்லா டைம் எடுத்துக்கிட்டு ஸ்கிரிப்டை நல்லா டெவலப் பண்ணி அப்புறமா படம் பண்ணுங்க. உடனே பண்ணால் இந்த மாதிரி தான் வந்து நிற்கும். இது எந்த கேட்டகரியில் சேர்க்கறதுனே தெரில ப்ரோ. நான் பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடு இவ்வளோ தூரம் கிளம்பி வந்திருக்கேன். வேலூர்லேருந்து காலையில் 2 மணிக்கு நான் கிளம்பி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஏன்டா இவ்வளோ தூரம் வந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. லோகேஷை நம்பி இவ்வளோ தூரம் கிளம்பி வந்து நான் ஏமாந்து போயிருக்கேன். கூஸ்பம்ப்ஸ் தி கிளைமாக்ஸ் தான் ப்ரோ. எல்லாத்தையுமே ஒண்ணா ஏத்துட்டாங்க. கிளைமாக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணோம். செகண்ட் ஹாஃப்ல அந்த மேன்ஷன் இருக்கு, தேவா மேன்ஷன், அந்த ஃபைட்ல இருந்தே ஒரு மாதிரி வந்துரும். உபேந்திரன் வந்ததுல இருந்தே படம் பயங்கரமா இருக்கும் ப்ரோ. அவர் லாஸ்ட் ஒரு 20 நிமிஷமோ 30 நிமிஷம் தான் வருவாரு. ஆனா பயங்கரமா இருக்கும். ஓகே தான், கரெக்டான காஸ்ட் தான். ஃபிளாஷ்பேக்கோட இதுவும் கனெக்ஷன் ஆகுது. நாகார்ஜுனாவும் ஃபிளாஷ்பேக்கோட இதுவும் கனெக்ஷன் ஆகுது. ஸ்பாய்லர் வேணாம். அப்புறம் நல்லா இருக்கு ப்ரோ. அமீர் கானோட கேரக்டர் செம காமெடியா இருக்கு. காஜா பிடி லாஸ்ட்ல 3 பேரும் அது வேற லெவல். என்ன பிடிச்சிருக்கு படத்துல? படம் எல்லாமே பிடிச்சிருக்கு. சூப்பர் ஸ்டார் அது போதும். அனிருத் மியூசிக், லோகேஷ் டைரக்ஷன் எல்லாமே பக்காவாக செட் ஆயிடுச்சு. லாஸ்ட் 30 மினிட்ஸ் கூஸ்பம்ஸாக இருக்குது. படம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எல்லாரோட கேமியோவும் நல்லா இருக்கு. ஷோபின் வந்து ஃபுல்லாக அவர் தான் வில்லன் மாரி பண்ணியிருக்காரு. நாகார்ஜுனாவை விட அவர் தான் நல்லா பண்ணியிருக்காரு. நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. டிஏஜிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஒரு இதுல இருக்கு. எதுவுமே ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஏன்னா அவங்களோட அதெல்லாம் நல்லா இருந்தது. பயங்கரமா நல்லா ஒரு கனெக்ட் ஆச்சு. ஃபைட் ஆக்ஷன் சீன்ஸ் நிறைய இருந்தது. பட் யூஏ கொடுத்துருக்கலாம். மேபி ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து பார்த்துருப்பாங்க. ஏ வந்து அன்வான்டட் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஏ அவ்வளோ தேவையில்லை. ஏன்னா ஏ கொடுக்குற மாதிரி எந்த சீன்ஸும் அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் ரொம்ப ஒரு கோராலாம் இல்லை. படம் சூப்பரா ஜாலியா இருக்கு. என்ஜாய் பண்ணலாம். எல்லாருமே ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். எனக்கு தலைவர் தான். தலைவர், அனிருத், பிஜிஎம் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஸோ ஃபுல் எங்கேஜிங்கா இருக்கு. பார்க்கலாம் வந்து எல்லாருமே. எல்சியூலாம் இல்லை ப்ரோ. அது தெரியல. நேத்தே போட்டாரு, ட்வீட் போட்டாரு வந்து இதெல்லாம் கிடையாது, எல்சியூலாம் கிடையாது, ஸ்டாண்டர்ட் தான் போட்டாரு. ஸோ அதனால வந்து பார்க்கலாம் எல்லாருமே. நம்ம நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். என்ன பிடிக்கல ப்ரோ? நல்லா இருக்கு ப்ரோ. உண்மையை செமையா இருக்கு. லாஸ்ட் 20 மினிட்ஸ்லாம் ஃபயரா இருக்கு. நல்லா தான் இருக்கு. லோகேஷ் படம் தான். தலைவருக்காக லைட்டாக செஞ்சு எடுத்த மாதிரி இருக்குது. நல்லா தான் இருக்குது படம். லாஸ்ட் 20 மினிட்ஸ் அமீர் கான் வர சீனு, லாஸ்ட் ஃபைட்டு அதெல்லாமே செம்மையாக இருக்குது. நாகார்ஜுனா சீனு, நாகார்ஜுனாலாம் பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க.
அவரோட என்ட்ரி பேக்ரவுண்ட் அன்னி ப்ரோலாம் ஃபயர் பண்ணியிருக்காரு, செம்மையா இருக்கு. நாகார்ஜுனா போட்ட பிஜிஎம் மட்டும் அவரு ஓஎஸ்டியா விட்டா செம்மையா இருக்கும். இல்ல எல்சி இது தனி ஸ்டாண்டர்ட். இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ரஜினி படம் தான். ரஜினி படத்துக்குள்ள லோகேஷ் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் தலைவர் படம் தான். செம்ம சாட்டிஸ்ஃபை ப்ரோ. ஆஃப்டர் ஜெயிலருக்கு அப்புறம் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆனேன். ஃபுல் எலிவேஷன், அந்த ரஜினியோட மேனரிசம், அதான் ஸ்டைல் எல்லாமே பயங்கரமா பண்ணியிருந்தாரு. இல்ல லேக்லாம் ஓவரால் படமா பார்க்கும்போது லேக்லாம் தெரியல. அங்கங்க பிட் அப்படியே வந்தாலும் மற்றபடி லேகாலாம் ஓவரா தெரியல. டிசப்பாயின்மெண்ட் நாகார்ஜுனா கேரக்டர் மட்டும் தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். மற்றபடி வேற ஏதோ டிசப்பாயின்மெண்ட்லாம் இல்லை. தேங்க்யூ. ரஜினி ஃபேன் தான் ப்ரோ. லோகேஷ் படம் அதெல்லாம் கிடையாது. ரஜினி ஃபேன் தான். லோகேஷ் படம் எக்ஸ்பெக்ட் பண்ணி டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாரு. செகண்ட் ஹாஃப்ல ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டாரு. ஃபைட் சீன்லாம் யூஏ சர்டிஃபிகேட் எது கொடுத்தாங்கன்னு தெரியல. அதான் ஏ சர்டிஃபிகேட் எது கொடுத்தாங்கன்னு தெரியல. ஃபேமிலியை பார்க்கலாம் தான், சின்ன பசங்களாம் கூட பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோலாம் ஒன்றும் ரத்தம் அப்படிலாம் இல்லை, ஒன்றும் இல்லை, ஈஸியாக ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. நல்லா தான் இருக்கு படம். செகண்ட் ஹாஃப் பயங்கரம். கிளைமேக்ஸ் மிஸ் பண்ணுறவே கூடாது. ஃப்ளாஷ்பேக்லாம் பயங்கரம் ப்ரோ. ரஜினி வந்து ஃபைட் சீன்ல வந்து பார்க்கும்போது ஏஜ் அந்த ஃபீல்லாம் எதுவுமே இல்லை. அது ஃபீல்லாம் அவர் பக்காவா பேக் பண்ணியிருக்காரு. மிரட்டி விட்டார், ஃபைட்டிங்லாம் மிரட்டி விட்டார். நாகார்ஜுன் தான் பயங்கர கில்லிங்கு. அவர் ஆக்டிங்கே அப்படி இருந்துச்சு. 65 வயசு ஆகுது, அவர் சுத்தமாக வயசு தெரியல நாகார்ஜுனாக்கு. ரஜினிகாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. அவர் பயங்கர மாஸ் பண்ணியிருந்தார் நாகார்ஜுனா. யார் நல்லா ப்ரூவ் இருக்காங்க நல்ல ஸ்கிரீன்ல உங்களுக்கு? இப்போ ஓகே இவர் தான் இப்போ சரியா இருக்காருன்னா எனக்கு அந்த நாகார்ஜுனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. அவர் அந்த ஒரு கேங்ஸ்டர்னு ஒரு பாட்டு வரும், அந்த ஒரு இப்படி ஒரு மாசா ஒரு சிலாம் பயங்கர மாஸ் பண்ணியிருந்தார் நாகார்ஜுனா. நாகார்ஜுனா எனக்கு நாகார்ஜுனாக பார்க்கலாம், ரஜினிக்காகவும் பார்க்கலாம். சாட்டிஸ்ஃபைட் ப்ரோ, நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு ப்ரோ உங்களுக்கு? ஆக்சுவலாக விண்டேஜ் ரஜினி ரொம்ப சூப்பராக இருந்தது ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது. இவங்களான்னு நினைக்கிற அளவுக்கு வில்லங்களை அங்கங்கே ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம் இவங்க தானா அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கு ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போனீங்கன்னா உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும் படம். ஆக்சுவலாக இந்த சோஷியல் மீடியாவில் வந்து ரஜினியோட அவுரா அந்த மாதிரி இப்போது ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அந்த அளவுக்குலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஒரு படமாக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக லோகேஷ் படம் தான். ஸோ ரஜினியோட மாசை வந்து காமிச்சிட்டு போயிட்டாரு. ஸோ நல்லா இருக்கு. இது லியோ கம்பேர் பண்ணும்போது பெட்டரா இருக்கு. லியோ கம்பேர் பண்ணும்போது பெட்டராக தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் லியோ கம்பேர் பண்ணும்போது பெட்டராக இருக்குது. நீங்கள் என்ன டிசப்பாயிண்ட் ஆனீங்க படத்தில்? பெருசாக ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் பேசினார். ஸோ அதை வந்து குறைச்சிருக்கலாம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. எல்லாமே கொஞ்சம் என்கேஜிங்காக தான் இருந்தது. ரொம்ப மோசம்லாம் இல்லை, நல்லா இருக்கு. ஜெனரல் ஆடியன்ஸ் படம் பிடிக்குமா? கண்டிப்பாக பார்க்கலாம். ஜெனரல் ஆடியன்ஸ் பிடிக்குமா? பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த இன்டர்வல் போர்ஷன் வருது. அப்போ படம் கொஞ்சம் நல்லா அப்படியே சூடு பிடிச்சி சேருது. மறுபடியும் செகண்ட் ஹாஃபில் அதே மாதிரி படம் அப்படியே டவுன் ஆயிடுச்சு. டவுன் ஆகி அப்புறம் ஃபைட் சீக்வன்ஸ் அதெல்லாம் வருது இடையில. அந்த மாதிரி ஒரு சில டர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்டெல்லாம் வருது. ஆனால் அதெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. லோகேஷ் படத்தில் அடுத்து இன்னும் இந்த சீன் தான் வரப்போகுது நம்ம சொல்லிட்டு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் இதில் வந்து அடுத்து தாண்டா நடக்க போகுது, இந்த இடத்துல இப்படி இதை தாண்டா வச்சிருக்க போகிறான், சுருதிஹாசன் வந்து ரஜினியோட மகதாண்டா சொல்லி ஃபஸ்ட்டே நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதை கடைசி வரை இழுத்துட்டு, கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க, அது வேற விஷயம். அதை கடைசி வரை இழுத்துட்டு எதுக்கு இப்படி, அதாச்சும் லியோவில் நமக்கு தெரிஞ்சிடும் இவன் தான் லியோன்னு சொல்லி ஃபஸ்ட்டே நமக்கு தெரிஞ்சிடும். இதுலேயும் அதே மாதிரி தான், ஃபஸ்ட்டே ஆடியன்ஸுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் எதுக்குடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான். அதே மாதிரி படத்தில் சுத்தமாக டீட்டெயிலிங் இல்லவே இல்லை. லோகேஷ் படத்தில் வந்து அவ்வளோ டீப்பாக இருக்கும், இதில் சுத்தமாக அப்படி ஒன்று இல்லவே இல்லை. என்னடா இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு இப்படி பண்ணிட்டியாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா லோகேஷ் வந்து எனக்கு 1000 கோடி முக்கியம் இல்லை, எனக்கு கொடுக்குற ஆடியன்ஸ் கொடுக்குற அந்த 150 ரூபா தான் முக்கியம்னாரு. ஆனால் அந்த 150 ரூபாயும் படத்துக்கு ஒருத்தல் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தான். 1000 கோடி அப்படின்றது டவுட்டு தான், மிகப்பெரிய கேள்விக்குறி. 1000 கோடின்றது ஜெயிலர் ரெக்கார்டை பீட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட். லோகேஷ் வந்து ஹை மூமெண்ட்ஸ் வச்சிருப்பாரு, ஹை மூமெண்ட்ஸ் இருக்கு, அதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ விக்ரம்ல பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, இதுதான்டா அந்த இடத்துல நடக்க போகுதுன்னு. ஆனா இதுல இதுதான் நடக்க போகுதுன்னு எக்ஸாக்டா அவங்க மைண்டுக்கு தெரிஞ்சிடும். இதுதான், இதை தவிர்த்து வேற எதுவும் பண்ண முடியாது, இதுதான் நடக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிடும். லாஸ்ட் அமீர் கான் வந்தார், அவருடைய போஸ்ட் நல்லா இருக்கு. உபேந்திரா நம்ம ரஜினிகாந்துக்கு ஒரு சப்போர்ட்டிங் ரோல், அவ்வளவுதான். ஸ்ருதிஹாசன் வேஸ்ட் இந்த படத்துல. சத்யராஜ் அவருடைய ரோல் கொஞ்சம் டீசெண்டா இருக்கு, மற்றபடி பெருசா ஒன்றும் இல்லை.
மற்றபடி அதான் ட்ரெய்லரில் இவங்க சொல்லிட்டாங்க. ட்ரெய்லர் எந்த அளவுக்கு பார்த்துருப்பீங்க நீங்களே. ட்ரெய்லர் அந்த நார்மலாக தான் இருக்கும், அதே மாதிரி தான் படம். நரேஷன்ஸ் எப்படி இருக்கு? நரேஷன் நரேஷன் சுத்தமாக வேஸ்ட்டு. நமக்கு வந்து அந்த அளவுக்கு படத்தோட கனெக்ட் ஆகவே முடியல. என்ன படத்துல என்ன இருக்கு? படத்தில் ஒன்றுமே இல்லை ப்ரோ. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் எனக்கு புரியல. இதை கதை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒன்று 10 வாட்டி பார்க்கணுமான்னு தெரியல. விக்ரம் எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஸ்கிரிப்டாக இருந்தாலும் அவங்களுக்கு படம் புரிஞ்சிடும். ஒன் டைம் பார்த்தாலே இதுதான்டா கதை அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ட்ரக், அதுதான் மயக்க வரும். ஆனால் இது என்ன ட்ரக்ஸுன்றானுங்க. ட்ரக்ஸ்ன்ற பாருங்கள், வாட்சின்னு ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு சொல்லுவானுங்க, அதுக்கப்புறம் ஆர்கன் ஒரு பக்கம் சொல்லுவானுங்க, அப்புறம் இதுதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக ஒரு கதை கூட உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க மாட்டானுங்க. கூலியை கூட்டின்னு போய் ஏதோ துரோகம் பண்ணிட்டானுங்க, ஏதோ பண்ணிட்டானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதுவுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. படத்தில் எமோஷன் கனெக்ட் நான் ரொம்ப சூப்பராக வச்சுருக்கேன்னு சொல்லிட்டேன், அவரே சொல்லியிருக்காரு. ஓகே, படத்தில் எமோஷன் கனெக்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், நான் இந்த படத்தில் வச்சுருக்கேன் அவரே சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் எமோஷன் கனெக்ட் சொல்லிட்டு ஒரு மண்ணுமே இருக்காது. இப்போது ஒரு நண்பன் செத்து போயிட்டான், அவன் கொண்டு நான் போய் பை வாங்க போகிறேன், யார் கொண்டா தேட போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிற பாண்டிங் நல்லா காட்டணும். அதை காட்ட மாட்டானுங்க. இவன் ஃப்ரெண்டு செத்து போயிட்டான், அவன் செத்தா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. அதுக்கடுத்து அவன் பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க, அவன் எங்கே போனால் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எமோஷன் கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்ணுமே இருக்காது. லோகேஷ், உனக்கு இந்த எமோஷன் கனெக்ட் இந்த ஃபேமிலி ட்ராமா வரலன்னா தயவு செஞ்சு பண்ணாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் வயலன்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடு. வராத விஷயத்த நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொதப்பி வைக்கிறதுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டோம் ப்ரோ. நம்ம அனிருத் அவர் என்ன இந்த படத்தில் பண்ணியிருக்காருன்னு தெரியல. அந்த பவர் ஆஃப் சாங் வரும்போது சூப்பராக இருக்கும், அந்த மூமெண்ட்லாம் பயங்கரமாக இருக்குது. மற்றபடி என்ன பேக்ரவுண்ட் ஸ்கோர் நீங்கள் பெருசாக போட்டிருக்கீங்க இந்த படத்தில், எனக்கு ஒரு மண்ணுமே புரியல. 2-3 ரெட்ரோ சாங் வச்சு தான் இந்த படம் நல்லா இருந்துருமா? அதில் குறிப்பாக இந்த என்ன சொல்கிறது, தேவா மேன்ஷனில் ஒரு ஃபைட் சீன் வரும், அந்த இடத்துல ஒரு ரெட்ரோ சாங் போட்டிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸுக்கும் அந்த சாங்க்கும் என்ன சம்மந்தம்? அது ஒரு மண்ணுத்துக்குமே தேவையே இல்லாத இடத்துல அந்த சாங் வச்சுருக்காங்க வேணும்னே. அந்த பிரியாணி சீக்வன்ஸ் கூட அதே மாதிரி தான், பிரியாணி வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் இந்த படத்துக்கு தேவைன்ற மாதிரி வச்ச மாதிரியே இல்லை ப்ரோ. வேணும் தேவையே இல்லாமல் நம்ம வைப்போம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்ச மாதிரி வதன்னு கேஸ்டிங்கை கொண்டு வந்து இந்த படத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் சுதிஹாசன் தேவையே கிடையாது. அதுக்கப்புறம் சத்யராஜுக்கு 2 பொண்ணு இருக்கும், அதுவும் தேவை கிடையாது. அதுக்கடுத்து கைதி படத்துலேருந்து ஒரு ஆக்டர் வந்துருப்பாப்புல, அவருமே இந்த படத்துக்கு தேவையில்லை. இவங்கெல்லாம் ஏன் இந்த படத்தில் தேவையில்லாமல் கொண்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் அந்த மலையாள ஆக்டர், அவன் நல்லவனா கெட்டவனா போலீஸா என்ன கேட்டகிரினே முதல்ல தெளிவாக சொல்ல மாட்டானுங்க. ஒரு பக்கம் போலீஸுன்னுவானுங்க, இன்னொரு பக்கம் வில்லன்னுவானுங்க. இதுதான் இந்த படத்தோடைய கதை, இதுதான் இந்த கேரக்டர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டானுங்க. நாகார்ஜுன கேரக்டர்லாம் படுகேவலம், அவர் ஏன் இந்த படத்தில் கொண்டு வந்தீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு பேசாமல் அந்த மலையாள ஆக்டர் மட்டுமே ஒரு மெயின் வில்லன் சொல்லிட்டு கொண்டு போயிருக்கலாம் இல்லையா? ஒரே ஒரு வில்லனை கொண்டு போயிட்டு நான் 3 வில்லனை கொண்டு வரேன், இங்கே ஒன்று கொண்டு போகிறேன், அங்கே ஒன்று கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு சொதப்பி. படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. என்ன பிடிச்சிருக்கு? ஃபைட் சீனு, பிஜிஎம்மு, அப்புறம் வந்து லாஸ்ட்டு தான் மெயினு. லாஸ்ட்டு மட்டும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 மினிட்ஸ் நடக்கும், அதில் ஃபைட்லாம் செம்ம சூப்பராக இருக்கும் ப்ரோ. அமீர் கான் எப்படி இருக்கார் படத்துல? சூப்பராக இருக்கார் ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு அவர் ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா இருக்கார் ப்ரோ. ஓகே, இது வந்து ரஜினி படமா லோகேஷ் கனகராஜ்? லோகேஷ் கனகராஜ் தான், அவர் எடுத்தாலே மாசு தான். படம் ஸ்லோவா இருக்குன்னு சொன்னாங்க, அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க? எனக்கு எதுவும் ஃபீல் ஆகல ப்ரோ. படம் வந்து பண்ணீங்களா படம்? ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸ்லோவாக தான் போச்சு, ஆனால் வந்து லாஸ்ட்டில் செம்ம மாஸ் பண்ணிட்டாரு. இப்போ புதுசாக ஒரு வெப்பன் கொண்டு வந்தார் லோகேஷ் கனகராஜ். எப்பவுமே கன்ஸில் கொண்டு வரேன், இந்த வாட்டி செம்ம மாசாக கொண்டு வந்திருக்காரு. அது நான் இப்போ சொல்லிட்டேன் இருக்கேன், தேட்டரில் பார்த்தா செம்ம ஃபீலாக இருக்கும். செம்ம சாட்டிஸ்ஃபைட். சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. தலைவர் ஃபேன்ஸுக்கு இது ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். ஒரு 50 இயர்ஸில் வராங்க இல்லையா, அது டைட்டில் கார்டுலேருந்து ஆரம்பிச்சிருவாரு. எல்லாருமே நல்லா இருக்கு. லோகேஷ் படமா இவரோட படமா? 2 பேருமே எஃபர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி அனிருத் ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட பிஜிஎம் தான் படம் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருக்குமே நல்லா பண்ணியிருக்காரு. நாகார்ஜுனாக்கு ஐம் டேஞ்சர்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக பண்ணியிருக்காரு. வயலன்ஸ் எல்லாம் ஃபுல்லாவே பிளட்டா இருக்கும். ஸோ சின்ன குழந்தைங்க யாரும் வந்து பார்க்க முடியாது. அது ஒன்று தான் படத்தில் மைனஸ் தவிர மற்றபடி எல்லாமே சூப்பர். இதுல ரொம்ப அதிகமா இருக்கும், கன்ஸ் வெப்பன் எல்லாமே நிறைய இருக்கும். ஸோ அதனால ரஜினி தவிர்த்து ஷோபின் நல்லா பண்ணிருக்காரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பர், என்டையர் மூவியுமே நல்லா கொடுத்துருக்காரு. ஸோ மோனிகால டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருக்கு. இல்ல அந்த மாதிரி எதுவும் எனக்கு தெரியல பிரதர். ஃபுல்லா எங்கேஜிங், எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க தியேட்டர்ல. தேங்க் யூ. படம் மாஸ் ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ரஜினி ஸ்டைல் தான் ப்ரோ அங்க மாஸ். செகண்ட் ஹாஃப் வேற லெவல் ப்ரோ படம். அவர் அடிக்கிற அவர் ஸ்டைலே மாஸ் ப்ரோ. படம் வந்து ஸ்லோவா இருக்கு சொன்னாங்க, உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆயிச்சா? படம் ஸ்லோவா தான் ப்ரோ இருக்கு. லாஸ்ட் 20 மினிட்ஸ் தான் படமே. லாஸ்ட் 20 மினிட்ஸ் மட்டும் விட்டுறாதீங்க, அதான் படம். சாட்டிஸ்ஃபைட் தான் ப்ரோ. அந்த ரஜினி கோசம் லாஸ்ட் 20 மினிட்ஸ் கோசம் சாட்டிஸ்ஃபைட். ஓகே, லோகேஷ் படமா ரஜினி படமா? லோகேஷ் கனகராஜ் படமா ரஜினி படமா? 2 பேர் படம் ப்ரோ. சூப்பர் ப்ரோ படம். இதுல அனிருத்தோட அனிருத் மாஸ் பண்ணிக்கிறார் ப்ரோ. அங்க பிஜிஎம் போட்டு அவர் பிஜிஎம் இல்லைனா படம் இல்லை.
இன்னும் பெட்டரா பண்ணிக்கலாம், என்ன பண்ணிக்கலாம் பெட்டரா நீங்க எதிர்பார்த்த மாதிரி பட்னா இன்னும் கொஞ்சம் மாஸ் பண்ணிடலாம் ப்ரோ. இன்ட்ரோலாம் கொஞ்சம் மாஸ் பண்ணிடலாம். ஃபைட்லாம் அப்படி ப்ரோ? ஃபைட்லாம் பயங்கரம் ப்ரோ. செம்மையாக தான் படம் ஃபைட் அதிகமா இருக்கா இல்லன்னா கதை அதிகமா இருக்கா? ஃபைட்டு தான் அதிகமாக இருக்குது, கதை கம்மி இருக்கு. நாகருக்கு மத்த கேரக்டர்ல அப்படி நாகருக்கு அமீர் கான் நாகராஜ்லாம் சூப்பர் இருக்கும். மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.